ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ்க்கான பப்ளிக் எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ஆனுவல் எக்ஸாமுக்கு உங்களுக்கு ஆக்சுவலாக ப்ரீவியஸ் இயரில் நடந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்னு சொல்லும்போது இந்த வருஷம் பப்ளிக் நீங்கள் அரியர் எழுதினாலும் சரி, இல்லை ஆனுவல் எக்ஸாம் நீங்கள் ஸ்கூலில் எழுதுறீங்கனாலும் சரி, உங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜியில் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாமில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்தலாம். ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 19 வரைக்கும் உங்களுக்கு காமர்ஸை பொறுத்த வரைக்கும் புக் பேக் மட்டும்தான் கேட்பாங்க. மேஜர் சப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே இதே ஸ்ட்ராட்டஜி தான். இதுலேயும் காமர்ஸ் குரூப்பில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அண்ட் ஹிஸ்ட்ரி அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு புக் பேக் தான் எல்லாமே கேட்டுருவாங்க அப்படிங்கிறது சொல்லிடுறேன். அது போக உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க்கில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 5 மார்க்லேருந்து வந்துடலாம். 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 11th காமர்ஸில் உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய வேறுபடுத்துக கொஸ்டின், டிஸ்டிங்விஷ் கொஸ்டின் எல்லாத்தையுமே படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா, டிஸ்டிங்விஷ் பிட்வீன் படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா எக்ஸாமில் அட்டன் பண்ண வேண்டிய 2லேருந்து 3 5 மார்க் மினிமம் 1 நாள் அட்டன் பண்ணிடலாம். உங்களுக்கு புக்கில் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னம்னா 5 மார்க்கில் மொத்தமே 9 தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், உள்நாட்டு வணிகத்தையும் பன்னாட்டு வணிகத்தையும் வேறுபடுத்துக, அந்நிய செலவாணியும் மாற்று பத்திரத்தின் ஏதேனும் 5 சிறப்பியல்புகள். ரைட்டுங்களா? ஃபஸ்ட்டு இதில் வேறுபடுத்துக கொஸ்டின் எத்தனை இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபஸ்ட்டு காமிச்சிறேன். அதுக்கப்புறமா எதெல்லாம் இதில் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா தொழில், சிறப்பு தொழில், வேலைவாய்ப்பு ஒரு ஒப்பீடு ஃபஸ்ட் லெசனில் இருக்கிறது உங்களுக்கு 47, லாஸ்ட் லெசனில் கேட்டிருக்காங்க, பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அடுத்து ஏட்டுக்கடன் முகமைக்கும் பன்னாட்டு ஏட்டுக்கடன் முகமைக்கும் இடையில் உள்ள வேறுபாடுகளை எழுதுக. வேறுபடுத்துக கொஸ்டின் படிச்சிருந்தீங்கனாலே 2லேருந்து 3 அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட் லெசனில் இருக்க வேண்டிய கொஸ்டின் இது 41ஆம் நம்பர் கொஸ்டின்லையும் 42ல் நான் மேலே கொடுத்துருந்தேன். அந்த வேறுபடுத்துகவும் ஏட்டுக்கடன் முகமை பன்னாட்டு ஏட்டுக்கடன் 3 செப்பரேட்டாக அட்டன் பண்ணுற மாதிரி வந்திருக்கணும். உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ட் பண்ணி இந்த கொஸ்டின் பேப்பரில் உங்களுக்கு 2 தான் அட்டன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த வேறுபடுத்துக 9ஐயுமே படிச்சிட்டிங்க அப்படின்னம்னா நீங்கள் எழுத வேண்டிய 3 5 மார்க்குமே அட்டன் பண்ணிடலாம். 7க்கு 3 அட்டன் பண்ணிடலாம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதுபோக இதில் இருக்கக்கூடியதில் ரிப்பீட்டட் அப்படின்னம்னா ஏதேனும் 5 தனிநபர் முதலீட்டு வழிகள், துறைவாரி நிறுவனங்களின் நன்மைகள் ஏதேனும் 5னை எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா காப்பீட்டினுடைய கோட்பாடுகளை விளக்குக. வருமானம் என்ற சொல்லின் அடங்கியுள்ளவை யாவை? இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய பல்வேறு பணிகளை வகைப்படுத்துக. இந்த இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய பல்வேறு பணிகள் பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு இந்த வருஷம் காமர்ஸில் இருக்குது. ஆக்சுவலாக அடுத்த வருஷம் 12th போனீங்க அப்படின்னம்னா அப்படி இது எக்கனாமிக்ஸில் உங்களுக்கு மாறிடும். புரியுங்களா? இந்த வருஷம் காமர்ஸில் என்னென்ன படிக்கிறீங்களோ அதில் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னம்னா நீங்கள் மினிமம் பாஸ் ஒரு 40 மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கானது உங்களுக்கு 12th எக்கனாமிக்ஸில் வந்துடும். அப்படிங்கிறனால 11th and 12th ரெண்டுமே சேர்ந்தது தான் உங்களுக்கு ஹையர் செகண்டரி அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுட்டு எதையும் மறந்துடாதீங்க. திரும்ப ரீகால் பண்ணிட்டே இருங்க. ரைட்டுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே பன்னாட்டு தீமைகள் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது உரிமையாளர் முறை அடிப்படையில் வங்கிகளினுடைய வகைகள் 47 ஆல்ரெடி உங்களுக்கு என்னன்றது சொல்லிட்டேன். அடுத்து நம்ம 2 மார்க் அண்ட் 3 மார்க் வந்து பார்த்துடலாம். 2 மார்க்கில் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து வரையறுக்கவும், டிஃபைன் டிரான்ஸ்போர்ட், கூட்டுறவு சாரா நிறுவனங்கள் யாவை, நிறுவனத்தின் ஏதேனுடைய 2 சிறப்பியல்பு, பன்னாட்டு நிறுவனத்திற்கு ஏதேனும் 2 உதாரணங்கள், துறைவாரி அமைப்புகளின் தன்மைகள் ஏதேனும் 2. அடுத்து பார்த்தீங்கன்னா இருதரப்பு வாக்குறுதிகள் என்றால் என்ன? அடுத்து கேள்வினா வாணிப சமநிலை, சரக்காணையின் வகைகள், உலகளாவிய வைப்பு ரசீது என்றால் என்ன? இது ஆக்சுவலாக இதுலேயே நமக்கு ஒரு வேறுபடுத்துக கொஸ்டினும் இருக்குது. இது 2 மார்க்கில் கேட்டனால இந்த வைப்பு ரசீது அப்படிங்கிறது வேறுபடுத்துகளை நமக்கு 5 மார்க்கில் கேட்காம இருக்காங்க. புரியுங்களா? கம்பல்சரி கொஸ்டினில் தூய கடன் என்றால் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. க்ளீன் லோன், வாட் இஸ் க்ளீன் லோன் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. 3 மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னம்னா வீட்டு வசதி கூட்டுறவு பற்றி சிறுகுறிப்பு, கப்பல் வாடகை ஓப்பனாம். இது பார்த்தீங்க அப்படின்னம்னா கப்பல் வாடகை, இதுவும் 5 மார்க்கில் நமக்கு வேறுபடுத்துக கொஸ்டினில் இருக்கக்கூடிய ஒன்று. நமக்கு இது 3 மார்க்கில் கேட்டனால 5 மார்க்கில் கேட்கல. இதுதான் ஸ்ட்ராட்டஜி. மேக்ஸிமம் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே நீங்கள் எக்ஸாமில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான நேரடி வரிக்கும் மறைமுக வரிக்கும் இடையே உள்ள டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ் இது 5 மார்க்கில் இருக்கக்கூடியது 3 மார்க்கில் கேட்டிருக்காங்கன்னு சொல்லும்போது அதனால் 5 மார்க்கில் கேட்கல. மேக்ஸிமம் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் படிச்சிருந்தீங்கனாலே எக்ஸாமில் ஃபுல் மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். காமர்ஸ்க்கான தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர் வேணும் அப்படின்னா அதுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நான் 100 rupees அப்படிங்கிறது ஸ்கோர் பண்ணியிருக்கோம். நம்முடைய நம்பர் 6379172791 அப்படிங்கிற நம்பருக்கு பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் வித் ஆன்சரோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் வித் ஆன்சரோட உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். ஆல் தி பெஸ்ட்.